ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு டேப் வந்து எடுத்திருக்கோம். அந்த டேப்பில் வந்து எப்படி இதோட சைஸை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நார்மலாக இந்த ஒரு டேப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுதி இருக்கும். இதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது சப்போஸ் இது எழுதாத இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து M8 × 1.25 6 ஹச்சஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இது எப்படின்னா M8ங்கிறது இது டயாவாக இருக்கும். இப்போ இந்த டயா வந்து 8 mm டயாமீட்ரு அப்படின்னு அர்த்தம். கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் 8 mm டயாமீட்ரு இருக்கும். அதனால தான் இதோட சைஸ் வந்து M8ன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1.25ங்கிறது இதோட பிச்சு. இந்த ஒரு இதுக்கும் இடையில இருக்கிற அந்த பிச்சு தான் வந்து 1.5 mm தெரிஞ்சுக்கும். இங்கதான் தெரியும். இந்த V இருக்கும். இந்த V ஒவ்வொரு வீக்கும் இடையில இருக்கிற அந்த பிச்சு தான் அந்த 1.5 mmன்றது. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஹச்எஸ்எஸ்ங்கிறது இந்த மெட்டீரியலை குறிக்குது. இது வந்து ஹச்எஸ்எஸ் மெட்டீரியல் அப்படின்றத குறிக்குது. இப்போ வந்து இந்த ரீடிங் எதுவுமே இல்லாத பட்சத்தில் இந்த இதை எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு வெர்னியர் எடுத்துக்கலாம். வெர்னியர் எடுத்துகிட்டு இதோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 8 mm இருக்குது. இப்போ இந்த டயாமீட்டர் நம்ம வந்து இதில் மெஷர்மெண்ட் பண்ணணும். இந்த டயாமீட்டர் மெஷர்மெண்ட் பண்ணோன்னா இது எவ்வளோ சைஸ் இருக்கோ அதுதான் இந்த பிட்ச் வேல்யூவாக இருக்கும்.